இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தாலே அந்த நபர் பார்த்திங்கன்னா முகம் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவோம். அவங்க தன்னம்பிக்கை மிக்கவர்கள். அரசாங்க தொடர்பு இயற்கையாகவே வந்துடும். ஒரு சூரியனாலே அது ராஜ கிரகம். சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம், அந்த மாதிரி போட பர்பஸாக சொல்லுவேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பே பெரிய லெவலில் இருக்கும். இவங்களுக்கு இன்னொரு என்னென்னா, எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு வேல்யூ ஆடாக இருக்கும். இவங்ககிட்ட உண்மைத்தன்மையும் இருக்கும், கோபமும் இருக்கும், அதே மாதிரி கருணையும் உண்டு. ஒரு சிவனோட அம்சம். சூரியன்னா சிவனோட அம்சம் சொல்கிறது. இறைவன் சம்மந்தப்பட்டது, முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் சம்மந்தப்பட்டது, குலதெய்வ அருள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இயற்கையாகவே இவங்களுக்கு அமையுது. இவங்க ஆக மொத்தம் இவங்க எதில் போனாலும் முக்கியத்துவம் முதலிடம் இருக்கிற அம்சம் உள்ள இதுதான் லக்னத்தில் சூரியன். பொதுவாக இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் எப்பவுமே நான் சொல்லுவேன், லக்னத்தில் இருக்கும்போது இவங்களை ஈகோ மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ஒரு பாயிண்ட். ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு இயற்கையாக அமையும். கொஞ்சம் கோபங்கள் இது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை.